ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாய்ப்ரோஸ் கிச்சனில் ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 4 கப் மில்க் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியான மில்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், நல்லா பால் வந்து சூடாயிட்டு வருது. இந்த டயத்தில் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இதில் சேர்க்குறேன். ஸோ இதை சேர்த்துட்டு நம்ம பால் திரியும் போது சுற்றி நம்ம கலக்கி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு பால் எல்லாமே நல்லா திரிஞ்சிருச்சு. ஸோ சுற்றி நல்லா கலக்கி விடுங்க. ஓரத்தில் பிடிக்காமல் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸோ இது தண்ணி தனியாக பால் தனியாக பிரிகிற வரைக்கும் நம்ம கலக்கி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், பால் எல்லாமே திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப் ஒரு 2-3 இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு துணி போட்டு கீழே ஒரு வடிகட்டி வச்சு நம்ம முதல்ல வடிகட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஃபுல்லாக கீழே வடிஞ்சிருச்சு. நம்ம லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஸ்மெல் போகிறதுக்காக திருப்பி வந்து ஒரு கோல்டு வாட்டர் போட்டு இதை நல்லா கழுவிக்கலாம். ஸோ 2 தடவை நீங்கள் இந்த மாதிரி கோல்டு வாட்டர் ஊற்றி இதை கழுவிக்கலாம். ஏன்னா நமக்கு ஸ்மெல்லு வந்து இருக்காது. ஸோ நான் இன்னொரு தடவை அதே மாதிரி கோல்டு வாட்டர் ஊற்றி நல்லா கழுவிக்கிறேன். ஸோ பாருங்கள், முக்கால்வாசி தண்ணி நமக்கு வடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் நமக்கு இதில் தண்ணி இருக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, துணியை நல்லா கெட்டியாக இப்படி பிழிஞ்சிட்டு இதை வந்து ஒரு ஹேங்கர்லேயோ இல்லை டேப்லேயோ நம்ம கட்டி தொங்க விட்டுறணும். ஸோ தண்ணி இதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். ஒரு 1 hour நமக்கு இந்த மாதிரி தொங்க விட்டுறலாம். அப்போ வந்து எக்ஸஸ் வாட்டர் ஃபுல்லாக நமக்கு வடிஞ்சிரும். ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி டேப்பில் கட்டி தொங்க விட்டுருக்கேன். ஸோ 1 hour கழித்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை பிரிச்சுட்டு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 20 minutes நம்ம நல்லா பிணையணும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது. நமக்கு நல்ல மாவாக வேணும் இது. ஸோ இதை வந்து நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கணும். ஒரு 15 to 20 minutes நம்ம வந்து நல்லா பிணையணும். அப்போ தான் நல்லா சாஃப்ட் டோ கிடைக்கும். ஸோ மாவை பிசைஞ்சு நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். அதே சமயத்தில் நம்ம வந்து இந்த சைடு சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். ஸோ நான் வந்து 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 teaspoon ஏலக்காய் பவுடர் போடுறேன். இதோட வந்து ஒரு 5 cups நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு ஒரு 5 cup தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த சைடு நமக்கு சுகர் சிரப் வந்து நல்லா கொஞ்சம் கொதிச்சு ரெடி ஆகட்டும். நம்ம இந்த சைடு மாவை பிசைஞ்சிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் நல்லா பிசு பிசு தன்மை வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவு பிணைய ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். மாவு கண்டிப்பாக 20 minutes கிட்ட நம்ம பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ பாருங்கள், அந்த பக்கம் சுகர் ஃபுல்லாக கரைஞ்சி நமக்கு ரெடி ஆகிடுச்சு சிரப்பு. இந்த சைடு வந்து நான் மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம். ஸோ பாருங்கள், திருப்பி நான் சுகர் சிரப்பை வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுறேன். இது நல்லா கொதிக்கும்போது நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுருக்க நம்ம ரசகுல்லாவை இதில் சேர்க்கலாம். ஸோ என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் உருட்டிக்கலாம். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நம்ம சேர்த்துக்கலாம். கொதிக்கும்போது இதில் ஒரு 10 strings வந்து சாஃப்ரான் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்ருக்கு.
இது வந்து நான் ஃப்ளேம் வந்து நல்லா ஹைலே வச்சுருக்கேன். ஹைலே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒன்றொன்னா இதில் சேர்க்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்க்கணும். ஸோ பாருங்கள், நல்லா நமக்கு சுகர் சிரப் கொதிக்குது. இதிலே நமக்கு பாதி வெந்துடும். ஸோ 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னொரு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஸோ பாருங்கள், மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாமே டபுள் த சைஸ் வந்துருச்சு. ஸோ இப்படியே வந்து ஒரு திறந்து வச்சு இன்னொரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ரசகுல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சாய் ப்ரோஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.